friends, welcome to Rara Cooks. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பச்சைப்பயிறு வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இப்ப பண்ணிடுங்க. இந்த பச்சைப்பயிறு வடை எப்பவுமே பருப்பு வடை செய்யறதுக்கு பதிலா ஒரு ஆல்டர்னேட்டா நம்ம செய்ய போறோம். இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட, ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வடை செய்யறதுக்கு நான் இந்த உடைச்ச பச்சைப்பயிறு எடுத்து ஊற வச்சிருக்கேன். முழு பச்சைப்பயிறு எடுத்தோம்னா ஊறுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். 7-8 மணி நேரம் ஊற வைக்கணும். இந்த பச்சைப்பயிறு இந்த மாதிரி உடைச்ச பச்சைப்பயிறு எடுத்தீங்கன்னா 3 மணி நேரம் ஊறினாலே போதும். நான் அப்படி 3 hours ஊற வச்சு அந்த பருப்பை நல்லா கழுவி தண்ணி இல்லாம வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி ஊற வச்சிருக்கேன். ஒரு 200 grams இருக்கும். இது அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு 7-8 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, 2 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய். நீங்க உங்க காரத்துக்கு ஏற்றபடி நீங்க மிளகாய் போட்டுக்கலாம். ஆனா பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி போடுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். கொஞ்சம் சீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், சின்ன பட்டை, ஒரு 4 கிராம்பு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து இதை நம்ம இப்போ அரைக்க போறோம். இதையும் அந்த பச்சைப்பயிறு கொடியை போட்டு நம்ம அரைச்சிடலாம். இப்போ வடை மாவு அரைச்சாச்சு. இதோட மிக்ஸ் பண்ணுறதுக்காக சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை பொடி பொடியாக நறுக்குனது, கொத்தமல்லி தழை பொடி பொடியாக நறுக்குனது, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா. இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சோம்பும் கசகசாவும் வடை மாவில் போட்டு வடையில் பொரிச்சோம்னா அது வடை எடுக்கும்போது அதில் சேர்ந்து மிக்ஸ் ஆகி நல்லா அதோட ஸ்ட்ரக்சர் அழகா இருக்கும். வடையோட ஸ்ட்ரக்சர் அதுக்காக தான் கடைசியா போடுறேன். காஞ்சிருச்சு. வடை மாவு எடுத்து இப்படி கிள்ளி போடலாம். இப்போ வடை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, எடுத்துடலாம். மாவையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம். சுவையான ஹெல்த்தியான பச்சைப்பயிறு வடை இப்ப ரெடியா இருக்கு. இதை நீங்களும் வீட்டுல செஞ்சு பார்த்து ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டு பார்த்து எங்களுக்கு கமெண்ட்ஸ் அனுப்புங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.